ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளையும் நாம் இப்படியாக கடந்து வரும் பொழுது தேவ தயவு மாத்திரமே நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரக்கூடியதாய் காணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஓட்டத்திலே ஓடுகின்ற அநேக பேருடைய வாழ்க்கை, அநேக பேருடைய ஓட்டத்தை பார்க்கும் பொழுது அது பாதியிலே நின்று போய்விடக்கூடிய அளவிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய என்னுடைய ஓட்டத்தை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஓடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை அவர் சரியானபடி நாம் ஓடும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகின்றார். ஆகினாலே இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாளை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இல்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இப்படி கடந்து வர முடியாது. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மை வழிநடத்துகிறதுனால் மாத்திரமே நாம் இப்படிப்பட்ட நாட்களை காண தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஜோப் சாப்டர் 23 verse 14. ஜோப் சாப்டர் 23 verse 14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு அநேக காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு அவர் கடைசியாக சொல்லும் பொழுது தேவன் எனக்கென்று சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், எனக்கென்று சொல்லி ஒரு காரியத்தை தீர்மானித்து வைத்திருக்கின்றார். ஆகினாலே நான் எப்படிப்பட்ட காரியங்களிலே அல்லது நான் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வீணாகவே காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய அனுதின நாட்களிலே தேவன் எனக்கு என்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். அந்த காரியம்தானே அவர் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த காரியத்தை தானே அவர் நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கென்று சொல்லி அநேக விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வைத்திருக்கின்றார். நாம் அவருடைய நேரத்திற்கு, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் தாமே நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் எல்லா காரியத்தை குறித்தும் கவலைப்பட்டு இந்த காரியம் எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று சொல்லி பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய கரத்தில் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள். அவர் தம்முடைய சித்தப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கின்றார். குறித்த காலத்திலே அவர் வைத்திருக்கின்ற காரியங்களை உங்களுக்கு தரும்படியாக அவர் காத்திருக்கின்றார். ஆகினாலே நீங்கள் பதற வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். காரியங்கள், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுது தேவை என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கின்றபடியினாலே நிச்சயமாய் அவர் அதை தந்து உங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினூடாய் தேவன் உங்களை வழிநடத்தி செல்லட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதுமாய் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.